வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். வாங்க கடலை மாவை வச்சு குயிக்காக சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு கடலை மாவு 1/4 கப், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் இந்த 5ஐயும் சேர்த்து இடித்து இதோட சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்தும் போது நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியும் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா குழைவாக வர மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு மசிஞ்சிடுச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு உங்கள் காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம், புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவே திக்காக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மீடியம்லேயே வச்சு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.